ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷார்ட் ஸ்லீவ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 8 to 10 inches அந்த எல்போ ஸ்லீவ்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட டிசைன் லுக் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு ஸ்லீவ் வந்து நார்மலாக கட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தோன்னா சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலோட அளவு அந்த வித்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கேலோட வித்து வந்து நான் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து தையலுக்காக நமக்கு ரெடி அளவும் தெரியும், நம்ம தையலுக்காகவும் நம்ம அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா, அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு நான் ஒரு இது வந்து போட்டுட்ருக்கேன் கோடு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கேலை வந்து கிராஸாக வச்சு இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக அது ஒரு ஸ்கேலோட ஃபுல் வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கணும். இதை வந்து நான் கரெக்டாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு அந்த லென்த்து வந்து அது பார்க்குறதுக்கு வந்து வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி தெரியும், லைன் பை லைனாக. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட், அதாவது ஒரு டிசைன் மேலே ஒரு டிசைன் உள்ள வெளியே அந்த மாதிரி வர மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேஸ் வச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங் ஸ்லீவை வந்து ரொம்பவே அழகாக பண்ணலாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த லைனிங் துணியில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன், அதாவது சாரீ கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அதை நீங்கள் அடித்து திருப்பெல்லாம் வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அடித்து திருப்ப வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பறா இருந்தாலும் அது இன்னும் நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து வந்து 3 இன்ச் அகலத்தில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டிருக்கேன் அந்த எட்ஜில். இப்போ நான் வந்து அதை ப்ளவுஸில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைனிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி மாற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டைலில் வர மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று கீழே வர மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போட போகிறோம். நல்லா கவனிங்க. நான் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நமக்கு எவ்வளோ துணி வேணுமோ அதை நான் எடுத்துகிட்டு இப்போ நான் தையல் போடுறேன். இந்த எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். திரும்ப வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தைக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா ஒன்றா நம்ம ரெடி பண்ணிவிட்டு தைச்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், அடுத்த பீஸு இந்த மாதிரி வச்சுட்டேன். அது ஒன்று மேலே ஒன்று உள்ள, அதாவது கிராஸாக நம்ம வைக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்று மேலே இருக்கிற மாதிரிக்கும் ஒன்று உள்ள அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், இதிலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து இப்போயே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இல்லை எல்லா ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் கிளாத் நான் ரெடி பண்ணுறேன் இல்லையா, இந்த ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட லேஸ் ஒர்க்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தைக்கும்போது அப்படியே நான் வந்து லேஸ் ஒர்க்கையும் வந்து தைச்சிக்கிறேன். அது பார்க்குறக்கு நமக்கு ஜிக்ஸாக்காக ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஸ்லீவ் டிசைனு. இன்னும் ஆரி ஒர்க்கு ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் ஃப்ளவர்ஸில் வந்து போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த லேஸில் நம்ம பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி க்ராஸாக வந்து இந்த லேஸை வச்சு தைச்சிட்டேன். இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதுவும் இன்னொரு பிங்க் கலர் கிளாத் இந்த மாதிரி எடுத்துகிட்டு
வி ஷேப்பில் நமக்கு வர மாதிரி வரணும் சென்டரில். பாருங்கள் இந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த எட்ஜஸ் வந்து நமக்கு இது மேலே வச்சு தைக்கும்போது கவர் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பிங்க் கலர் பீஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் மாதிரி வச்சுட்டு தையல் போட போகிறோம். கரெக்டாக நமக்கு வந்து நல்ல லென்த்தாகவே நீங்கள் வந்து தைச்சி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிவிட வேணாம், சப்போஸ் பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து லென்த்தாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லுக்கே வந்து அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணணும். இப்போது இந்த லேஸ் ஒர்க் நான் வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த சைடில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னில் வச்சோம், அந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வைக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆஃபில் வந்து 2வது பீஸில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அதாவது ஒரு இதில் வந்து நம்ம ஒரு கிராஸ் லைன் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று லேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபைனல் லுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். அந்த பிங்க் கலர் பீஸை வச்சு ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி தாங்க அந்த பிங்க் கலர் பீஸை வந்து இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வச்சு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து வந்தாச்சு. இன்னும் 2-3 பீசஸ் மட்டும் அந்த பிங்க் கலர் பீஸ் வந்து வைக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எண்டு வரைக்கும் அந்த ஒரு சைடு வந்து மேலே வச்சுன்னா ஒரு சைடு கீழே, அதாவது சென்டரில் மட்டும் அந்த வி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கணும். இங்கே பாருங்கள் அந்த லுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு. அப்படியே அது ஒரு டிசைன் வந்து சொல்கிறோம். அந்த லேஸ் ஒர்க் வச்சோம்னா நமக்கு இன்னும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் கிளாத்தை வந்து அந்த எட்ஜஸ் வந்து ஃபுல்லாகவே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் அந்த மாதிரி முடிச்சுட்டு இந்த லேஸ் ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம அடித்து எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா மடித்து அடிச்சிட்டேன். அந்த லேஸ் ஒர்க் பாருங்கள் 1 by 1 வந்திருக்கு நமக்கு, விட்டு விட்டு 1 by 1 நான் கொடுக்கணும். மேலே ஒன்று கீழே ஒன்று, அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ராஸாக நம்ம கொடுத்துருக்க லைனில் ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி அந்த லேஸ் ஒர்க் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஃப்லேயும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கீழே வந்து எட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து மடித்து அடிச்சிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.